அதாவது எல்லாரையும் கூட்டு வச்சு ஒரு கூட்டம். அதில் பார்த்தீங்கன்னா மோடி பேசுகிற பொழுது டபுள் சர்க்கார் என்ஜின் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதைத்தான் நம்ம இந்த உத்தரப்பிரதேசம் சொல்லியிருந்தோம். அதாவது மத்தியிலே பாஜக, மாநிலத்திலும் பாஜக அல்லது பாஜக கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்கள் என்பதுதான் மிகச் சிறப்பானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத கால்வரில் கத்தரிச்சவரை வச்சே நம்ம புரிந்து கொள்ளலாம். உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் அல்லது குஜராத்தாக இருக்கட்டும் அல்லது பீகாராக இருக்கட்டும், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் என்று பாஜக ஆளக்கூடிய, பாஜக கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே பல்வேறு புள்ளிகளில் பின்தங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். குஜராத்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா அது குஜராத் தான். அது மட்டும் இல்ல வாடகை தாய்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமுமே குஜராத் தான். 2024 நிதி ஆயோக் அறிக்கையை பார்த்தோம்னா கல்வி விளைச்சல் அவ்வளவு தூரம் குஜராத் பின்தங்கி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த பக்கம் அப்படியே உத்தரப்பிரதேசம் வந்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் சொல்ல வேண்டியதெல்லாம் குற்றச்சம்பவங்கள்லாம் அதுதான் முதலிடத்தில் இருக்கக்கூடியது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான குற்றங்கள், அதே மாதிரி சிறுபான்மையினருக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றுக்கும் பார்த்தீங்கன்னா முதலிடம் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம் தான். இந்த குற்றங்களை தடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்கவுண்டர்களாக போட்டு தள்ளுவது அப்படின்னு சொல்லி மனித உரிமை மீறல்களில் அதிக அளவு முன்னணியில் இருப்பதும் உத்தரப்பிரதேச மாநிலம் தான். அதே போல் அங்கே புல்டோசரை எடுத்து கொண்டு போய் சிறுபான்மை இருக்கக்கூடிய வீடுகளை இடிப்பது அப்படிங்கிறதுல தான் ஆரம்பித்து அவ்வளோ அட்டுழில் நடக்கக்கூடிய ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம். கல்வி அறிவு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா மிக 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 எவ்வளோ மிக வேண்டுமானம் மட்டும்லாம் அவ்வளோ தூரம் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. பீகாருக்கு வந்தீங்கன்னா பீகாரில் நீட் தேர்வு முறைகேடுகள் இருக்கிறது, மின்சார ஊழல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பார்த்தோன்னா அதுவுமே பின்தங்கி இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். மத்திய பிரதேசத்துலாம் சொல்லல, மத்திய பிரதேசம் இப்போ தான் இந்தூருங்கிற ஒரு ஊரில் அசுத்தமான குடிநீரை குடித்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். மகாராஷ்டிராவில் மொழி பிரச்சனை, இந்தி திணிப்பை எதிர்த்து மக்கள் கலந்தெழக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுன்னு சொல்லி பாஜக மற்றும் பாஜக கூட்டணி ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களிலுமே இப்படியாக பின்தங்கி இருக்கக்கூடிய நிலைமையை தான் பார்க்குறோம். அதுதான் தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மோடி சொல்லுகிறார், எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் எல்லாருமே சொல்லுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம்.